சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப ரேகா, சத்யாவோட கல்யாணத்துக்காக எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அதே நேரத்துல விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஏதோ ஒண்ணு யோசிக்கிறாங்க. நம்ம பார்வதி ஆண்டி விஜயா கிட்ட கேட்குறாங்க, "பாத்தியா இந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா பாரு அவங்க அப்பா, அம்மா ஆசைப்பட்ட பையனோட சேர்த்து வைக்காம எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கல்யாணத்த கூட பார்க்க முடியாம போயிடுச்சு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, "ஏன் அவங்க பார்க்க மாட்டாங்க? அவங்க இந்த கல்யாணத்த பார்க்கத்தான் போறாங்க." அப்படின்னு விஜயா சொன்ன உடனே பார்வதிக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. விஜயா நீ ஏதாச்சும் பண்ணி விட்டுறாத, கல்யாணத்தையாவது நிப்பாட்டிப்புடாத அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்." அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜயா அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கும்போது, அங்க கல்யாணத்துல நடக்கிறதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தன்னோட மொபைல்ல ஒரு வீடியோவா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வத்த கூப்பிட்டு, "இப்ப சென்னையில இருந்து இங்க வரணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்?" அப்படின்னு கேட்டு டைமிங்க தெரிஞ்சுக்கிட்டு, கரெக்ட்டா அவங்க வர்றதுக்கும், தாலி கட்டுற நேரத்துக்கும் கரெக்ட்டா இருக்கிற மாதிரி, கரெக்ட்டா சிந்தாமணிக்கு ஃபோன போட்டு வீடியோவ அனுப்பி விட்டுட்டு, கல்யாணம் நடக்கிற இடத்தையும், லொகேஷனையும் சொல்லி விட்டுர்றாங்க. ஸோ அவங்க இந்த கல்யாணத்த பார்த்துட்டு மனசு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான் விஜயாவோட பிளானு. ஸோ இப்ப இடம் தெரிஞ்சிடுச்சு இல்லையா? சிந்தாமணியும் அவங்க வீட்டுக்காரர கூட்டிக்கிட்டு உடனே கார்ல கிளம்பிடுறாங்க. ஸோ இங்க எதுவுமே தெரியாது இல்லையா? அவங்க நம்ம ரேகாவோட அப்பா, அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அத தெரியாம இங்க எல்லாருமே ஜாலியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சிந்தாமணி ரேகாவுக்கு ஃபோன் மேல ஃபோனா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாச்சும் ஃபோன் பண்ணி பேசி இந்த கல்யாணத்த நிப்பாட்டிடலாம்னு முயற்சி பண்றாங்க. ஸோ ரேகா ஃபோன எடுக்கலாம்னு போறப்ப, அங்கேயும் இந்த விஜயா இருந்துகிட்டு, "எதா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் பேசிக்கலாம்." அப்படின்னு ஃபோன புடுங்கிடுறாங்க. ஸோ இப்ப கல்யாணமும் ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. இங்க சிந்தாமணியும், சிந்தாமணியோட வீட்டுக்காரரும் இங்க கல்யாணத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.